ஹாய் மக்களே, 2017 பிப்ரவரி 17 ஒரு மலையாள நடிகை அவரை காரில் கடத்தி பாலியல் துன்புறுத்தல் செஞ்சதா சில நபர்களை போலீஸ் கைது பண்ணுறாங்க. 6 நாள் ஆன உடனே இந்த இன்சிடெண்ட் நடந்து அதில் மெயின் அக்யூஸ்டாக பல்சர் சுனி அப்படிங்கிற ஒருத்தனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய பெரிய லீடிங் ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸுக்கெலாம் டிரைவராக இருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு தகவல். இன்னும் விசாரணையை துரிதப்படுத்தும் போது தான் திடுக்கிடும் தகவல்கள் நிறையா சிக்குது. இதில் மெயின் கல்பிரிட்டாக, மெயின் மாஸ்டர் மைண்டாக மலையாள நடிகர், மலையாள சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் அவர் தான் இந்த இதில் மெயின் அக்யூஸ்டாக இன்வால்வ் ஆகியிருக்கார், மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல், அதிர்ச்சியூட்டும் தகவல், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி தான். யார் இந்த திலீப் குமார்? மோகன்லால், மம்முட்டி, ஜெயராம், சுரேஷ் கோபின்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்டார்கள் நல்ல உச்சத்தில் இருக்கும்போது தனக்குன்னு தனி ஒரு ஆடியன்ஸை பிடிச்சி, ஃபேமிலி ஆடியன்ஸை எடுத்து காமெடியை தன்னோட மெயின் பாணியாக எடுத்து திரையுலகில் தனக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்ச, குறைந்த காலத்தில் ரொம்ப வெகுவாக வேகமாக கிட்டத்தட்ட சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்த, எல்லாருக்குமே பிடிச்ச, நான் கூட ஒரு காலத்தில் இவரோட மிகப்பெரிய தீவிர ஃபேனாக இருந்தேன். இவருடைய எல்லா படத்தையுமே ஒரு காலத்தில் நான் பார்த்துருக்கேன், இப்போ பார்க்குறது இல்லைங்கிறது தான் கூடுதல் தகவல். திலீப் குமார் ஜஸ்ட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லைங்க, சினிமா துறையில் எல்லா ஃபீல்டுலேயுமே கால் பதித்தவர், தனக்குன்னு ஒரு முத்திரை பதித்தவர். எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அவருக்குன்னு ஓன் தியேட்டர் இருக்குது. தோஹா, துபாய், இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனி வச்சுருக்காரு. இது இல்லாமல் ஓன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இல்லாமல் கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷனே ஆக முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த, வெரி வெரி இன்ஃப்ளூயன்ஸான ஒரு சூப்பர் ஸ்டார் தான் இந்த திலீப் குமார். திலீப் குமார் எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் விஜயகாந்த் நடிகர் சங்கத்துக்காக நிதி திரட்டுறதுக்காக வெளியூர்லாம் போய் ப்ரோக்ராம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதன் மூலம் வந்த காசை வச்சு நடிகர் சங்கத்துடைய கடன் அடைச்சாங்க. கிட்டத்தட்ட அதே சுச்சுவேஷன் தான் 2008 மலையாள நடிகர் சங்க இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணார், திலீப் குமார் தான் சொந்த செலவுலேயும் ஒரு படத்தை ஒன்று தயாரித்தார். அந்த படத்தில் எல்லா சூப்பர் ஸ்டார், எஸ்பெஷலி மோகன்லால், மம்முட்டி, சுரேஷ் கோபி, ஜெயராம், எல்லா முன்னணி நடிகைகளுமே ஃப்ரீயாக நடித்து கொடுத்தாங்க இந்த படத்தில். இதன் மூலம் இந்த படத்தில் வந்த நிதியை வச்சு அந்த நடிகர் சங்கத்துக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கான்ட்ரிபியூட் பண்ணாருன்ற மாதிரி அவரை பற்றிய ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. இது இல்லாமல் நலிந்த கலைஞர்கள் அவர்களுக்காக பென்ஷன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி இதில் வந்த லாபத்தில், ப்ராஃபிட்டில் அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணார் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் இருக்குது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ₹1 அட்வான்ஸ், டோக்கன் அட்வான்ஸாக பெற்றுட்டு இதில் நடித்தார் அப்படிங்கிற ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷனும் சுவாரஸ்யமான தகவலும் இதில் இருக்குது. இது இல்லாமல் இவரோட ஓன் சேரிட்டி வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய நல்லதுகளை சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செஞ்சிட்ருக்காருங்கிற ஒரு தகவலும் இருக்குது. ஜஸ்ட்டு இருக்குது, அவ்வளவுதான். இது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. திலீப் குமாரை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சல்மான் கானோட ஒப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட சல்மான் கான் பாலிவுட்டுடைய பேட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மேலே நிறைய ஆலிகேஷன்ஸ் இருக்குது, அவர் மேலே நிறைய குற்றப்பிரிவுகள்லாம் இருந்தாலும் சேரிட்டி மூலமாக மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதன் மூலமாக மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது. திலீப் குமார் சல்மான் கானுடைய ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணுறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமும் திலீப் மேலே இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, என்ன தான் இஷ்யூ, திலீப் குமார் இந்த கேஸில் எப்படி இன்வால்வ் ஆனார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதை. சில பேருக்கு, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த சின்ன கதை சுருக்கம். மலையாள நடிகைகள்லாம் அப்பப்போ அப்ராட் போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுங்கிறது சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது தான் திலீப்பும் காவியா மாதவன், கிட்டத்தட்ட அவரோட நிறைய படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காரு, அவங்களும் நடன பயிற்சியெல்லாம், அதுக்கான பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் இன்டிமேட்டாக அவங்களுக்குள்ள ரொம்ப நெருங்கி பழகிறத கவனித்த பாவனா மேனன் என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஃபோட்டோ எடுத்து
திலீப்புடைய ஒய்ஃப் மஞ்சு வாரியர் பாவனாவோட ஃப்ரெண்டு. ஸோ தன்னுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு, தன்னோட ஃப்ரெண்டு மஞ்சு வாரியர் இவரால் ஏமாற்றப்படுகிறார் அப்படிங்கிறத ஒரு நல்ல எண்ணத்தோட அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து மஞ்சு வாரியருக்கு மொபைல் மூலமாக அனுப்பிச்சிடுறாங்க. இதை நோட்டீஸ் பண்ண காவ்யா மாதவன் திலீப் கிட்ட சொல்ல, திலீப் குமார் என்ன பண்ணுறாரு, இதை கேட்டு ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு எல்லா நடிகைகளுக்கு முன்னாடி பாவனா மேனனை இன்சல்ட் பண்ணுறாரு. உன்னை நெருப்பை வச்சு கொளுத்தி கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விடுறாரு. இதை சுற்றி இருந்த எல்லா நடிகைகளும் பார்த்துருக்காங்கிறது தான் இதில் கூடுதல் தகவல். பாவனா மேனனால தான் தன் மனைவி மஞ்சு வாரியர் தன்னிடம் விவாகரத்து பட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் இருந்த திலீப் குமார் என்ன பண்ணுறாரு, பாவனா அவங்களோட நிறைய படங்கள் 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க, அந்த படத்தில் இந்த எல்லாத்துலேயும் அவரை வெளியில் தூக்கி போட்டுட்டார். இதுவும் இல்லாமல் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்டையர் மலையாள இண்டஸ்ட்ரியிலேயே அவருக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு அவருக்கு வாய்ப்பே இல்லாமல் கிட்டத்தட்ட தொடர்ந்து பாவனா வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழலுக்கு மனுஷன் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வச்சு செஞ்சிட்டார். இல்லை இதை விட பெருசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி காத்திருந்த திலீப் குமார் மலையாள சூப்பர் ஸ்டார். இது ஒரு புறம் இருக்க, இந்த பக்க ஸ்டோரிக்கு வருவோம். பி மணிகண்டன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் கிட்டத்தட்ட கூட்டுப்பாலியல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தோடு அரெஸ்ட் பண்ணப்பட்ட 3வது மெயின் குற்றவாளி. இவர் ஒரு மேகசின்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப என்ன நடந்ததுங்கிறத விழாவாரியாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பல்சர் சுனில் அப்படிங்கிறவர்கிட்டேருந்து ஒரு கால் வருது. இந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸுக்குமே நடிகைகளுக்கு கார் ஓட்டுறவன். அவன் மணிகண்டனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராத்திரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு. அவன் சொன்ன மாதிரியே, பல்சர் சுனி சொன்ன மாதிரியே மணிகண்டன் ராத்திரி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நிற்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா டெம்போவில் வர பல்சர் சுனி, டெம்போவில் ஏறி மணிகண்டனும் பல்சர் சுனியும் போயிட்டே இருக்கிறப்ப பல்சர் சுனிக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யார் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சைடு மார்ட்டின் ஒரு டாக்ஸி டிரைவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவனாவை திருச்சூர்லேருந்து கொச்சினுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக பிக்கப்புக்கு வந்த டிரைவர். அவர் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பல்சர் சுனிக்கு சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே நான் உனக்கு ஒரு சிக்னல் கொடுப்பேன், நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன் வந்த உடனே மார்ட்டின் பல்சர் சுனிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பல்சர் சுனி தான் ஓட்டிகிட்டு வந்த அந்த டெம்போவை வச்சு அந்த கார் மேலே மோதி விபத்துக்குள்ளாக்குறார். உடனே கடகடன்னு இறங்கி அந்த காரில் உள்ள பாவனா மேனனை எல்லாரும் தூக்கி அந்த டெம்போவில் போட்டுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த டெம்போவில் பாவனா மேனனை ஏற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட என்னென்ன பாலியல் துன்புறுத்தல் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி அதை வீடியோவை வேறு ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த செயலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் இந்த கொடூர பாவிகள். இந்த இன்சிடெண்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாளில் அந்த பல்சர் சுனி அப்படிங்கிறவனையும் மணிகண்டனையும் பிடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட சேர்ந்து ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது இதில் எப்படி திலீப் இன்வால்வ் ஆகியிருக்கார் அப்படிங்கிறது, இதில் எங்கே திலீப் மாட்டினார், இவர் தான் இதை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது எங்கே தெரிஞ்சுது அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணப்பட்ட பல்சர் சுனி இவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஸோ ஜெயிலில் இருக்கும்போது திலீப்க்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ கண்டிப்பாக உதவி பண்ணியே ஆகணும், இல்லைனா நான் உண்மையெல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுறார். இதுவும் இல்லாமல் ஜெயிலில் அந்த பல்சர் சுனி அவனோட இருக்கிற இன்னொருத்தர் கூட இருக்கிற கைதிக்கிட்ட இவர் பேசுகிற ஆடியோ கிடச்சிருக்கு. என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயம் பண்ணி ஒரு வீடியோவை எடுத்திருக்கோம், ஒரு நடிகையை கடத்தி போய் அந்த வீடியோவுடைய மெமரி கார்டு இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறத அங்கே உள்ள போலீஸ்காரங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த ஆடியோவை கேப்சர் பண்ணிடுறாங்க. இதே நேரத்தில் ஒரு எஸ்ஐடி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டீம். இந்த டீம் என்ன பண்ணுறாங்க, இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஐடி, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டீமுக்கு ஆல்ரெடி திலீப் குமார் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா
திலீப் குமாரோட இவன் சுனில் பல்சர் சுனில் எடுத்திருந்த செல்ஃபி, அதுவும் இல்லாமல் பாவனாவை இவர் மிரட்டினது, அது பாவனா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது, அது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, அதுவும் இல்லாமல் ஆடியோ, சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து பார்க்குறப்ப திலீப் குமார் தான் இதில் மாஸ்டர் மைண்டாக இருக்கார் அப்படிங்கிறத அந்த எஸ்ஐடி டீம் தெளிவாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த கொடூர செயலுக்கு பின்னாடி மலையாள சூப்பர் ஸ்டார் திலீப் குமார் தான் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டிருக்கார். அவர் தான் பணம் கொடுத்து இந்த பல்சர் சுனியை இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டா பாவனாவை லைஃப் லாங்காக நம்ம வந்து த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இந்த விஷயத்தை செய்ய சொன்னது திலீப் குமார் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட எஸ்ஐடி டீம் என்ன பண்ணுறாங்க, ஜூலை 10, 2017 அவரை நீதிமன்ற காவலில் எடுத்து கிட்டத்தட்ட 85 நாள் உள்ளே வச்சு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அக்டோபர் 2017 பெயிலில் வெளியில் வர்றார் திலீப் குமார். திலீப் குமார் மேலே இன்னொரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பெல்லாம் ஜெயிலேருந்து வெளியில் வராரோ அவரை பற்றி திரைத்துறையோ இல்லை யாராவது அவரை பற்றி தப்பாக பேசினா அவங்களுக்கு பிளாக் மேஜிக் மாய மந்திரங்கள்லாம் வச்சு ஏதோ பண்ணி அவங்க வாயை அடைச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையான ரூமரும் மலையாள இண்டஸ்ட்ரியில் வலம் வருதுங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இது ஒரு புறம் நடந்துக்கிட்டே இருக்க, மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியுடைய டைரக்டர் பாலச்சந்திர குமார் அப்படிங்கிறவர் 2021 ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் பண்ணுறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதில் தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் திலீப் குமாரோட உட்காந்துருக்கப்ப அவர் செக்ஷுவல் அசால்ட் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அதில் கூடுதலாக இன்னொரு ஆடியோ கேட்டது. அந்த ஆடியோவில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் பைஜூஸ் பல்லோஸ் அவரை கொலை மிரட்டல் விடுக்கவும் அவரை கொலை பண்ணிடுவோன்னு சொல்லி பயமுறுத்துகிற மாதிரியும் ஒரு ஆடியோவை தான் கேட்டதாக ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறார். நான் அந்த ஸ்பாட்டில் இருந்தேன், அந்த மெமரி கார்டில் இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை போலீஸ்கிட்ட சொல்கிறார். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 8 வருடங்களாக நடக்குது. இதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் திலீப் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் இந்த கேஸை டீவியேட் பண்ண முடியுமோ அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் செய்தார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் விட்னஸஸ் எல்லாம் உடச்சி, அந்த மெமரி கார்டுன்னு ஒன்று தான் மெயின் விட்னஸ், அதெல்லாம் ஏதோ உடச்சி கிடச்சி டேம்பர் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இதில் சாட்சி சொல்ல வந்தவங்க எல்லாமே பின்னடைவு வாங்கி இல்லை நாங்கள் அதை பார்க்கல அப்படின்னு சொன்ன இந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், அரசியல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் 2017 இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஹனி எம் வர்கீஸ், அந்த லேடி நீதி அரசர், அவர்கள் மேலேயும் கொஞ்சம் முரண்பட்ட நிறைய குற்றச்சாட்டுக்கள் இருப்பதனாலையும் இந்த கேஸ் அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் 2025 டிசம்பர் மாதம் 8 வேர்டிக்ட், அதாவது தீர்ப்பு வழங்கப்படும் திலீப் குமார் அண்ட் பாவனா இந்த கேஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான தீர்ப்பு வெளியிட்ட நிலையில் எல்லாரும் ஆவலோடு காத்துட்ருக்காங்க. என்டையர் கேரளா ஸ்டேட்டே இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, அவ்வளவு ஆவலா. இதில் கான்ட்ரவர்சியான விஷயம் என்ன தெரியுமா, இதில் தீர்ப்பு கூற போகிற அந்த ஜட்ஜ் ஹனி எம் வர்கீஸ், இவங்க மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருக்குது. இவங்க இந்த கேஸை எப்போ எடுத்தாங்களோ அன்னையிலேருந்து திலீப் குமாருக்கு சாதகமாக செயல்படுறாங்கன்னு பாவனா சைடு நிறைய முறை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இவங்க வேண்டாம், இந்த ஹனி எம் வர்கீஸை மாற்றிருங்கன்னு சொல்லி மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. பட் கேரளா ஹைகோர்ட் வந்து அதை மறுத்துருச்சு, இல்லை இவங்க தான் இதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு. இது இல்லாமல் இதில் பாவனாக்காக வாதாடி வந்த அந்த ப்ராசிக்யூட்டர் அவரும் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். என்னால் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஜட்ஜ் ஹனி எம் வர்கீஸ் அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அவ்வளவு ரூடாக இருக்குன்னு சொல்லி அவங்க மேலே கான்ட்ரவர்சியான நிறைய குற்றச்சாட்டுக்கள் இருக்குது. ஹனி எம் வர்கீஸ் இந்த நீதிபதி மேலே ஒரு கான்ட்ரவர்சியான இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் இன்வால்வ் ஆன இந்த மெமரி கார்டு, இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 வீடியோவோ இல்லை 8 மினிட்ஸ் வீடியோவோ சொல்கிறாங்க. இது வந்து இவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே 3 பேர் இந்த வீடியோவை ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. யார் அந்த 3 பேருங்கிறத இது வரைக்கும் ஹனி எம் வர்கீஸ் வெளியில் சொல்லாததுங்கிறது வந்து மேலும் இந்த கேஸில் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இதில் ஏதோ அரசியல் பின்புலம் செயல்படுதோ அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிக்கு ஃபேமஸான ஹனி எம் வர்கீஸ் வந்து இந்த தீர்ப்பை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு என்டையர் கேரளாவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்களா, பாவனாவுக்கு சாதகமாக கொடுப்பாங்களா, இல்லை திலீப்புக்கு சாதகமாக கொடுப்பாங்களான்றது காலம்தான் பதில் சொல்லும். காத்திருப்போம். டிசம்பர் 8
த வேர்டிக்ட். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.